நவம்பர் 30 புனித அந்திரேயா திருத்தூதர் விழா. புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே எசேயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலைவீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். டொலோரஸ் ஹார்ட் என்பவர் ஹாலிவுட்டின் சிறந்த நடிகையாக விளங்கியவர். அவர் நடித்த 2 திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் சக்கை போடு போட்டன. 3வது படத்தில் நடிப்பதற்கான ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்திட இருந்த நேரம். கோடிக்கணக்கான வருமானத்தை தரும் படம் அது. டொலோரஸ் அனைத்தையும் விட்டுவிட்டு அருட்சகோதரியாக மாறுவதற்காக ஆசீர்வாதப்பர் சபையில் பெனடிக்டின் மானஸ்ட்ரி சேர்ந்தார். இயேசுவை பின்பற்றுவதற்காக கோடிக்கணக்கான வருமானம் தருகின்ற, எக்கச்சக்கமான புகழை தருகின்ற திரைப்பட துறையை விட்டு ஒதுங்கி வந்தவர்.
2012ஆம் ஆண்டு அவரது வாழ்வு பற்றிய ஒரு விவரண திரைப்படம், டாக்குமெண்ட்ரி மூவி காட் இஸ் த பெக்கர் எல்விஸ் என்கின்ற பெயரில் தயாரிக்கப்பட்டது. ஆஸ்கர் விருதுக்காகவும் பரிந்துரைக்கப்பட்ட படம் அது. கடவுளது அழைப்பு என்பது ஒரு மாபெரும் கொடை. இதற்கு ஆம் என்று எல்லா மனிதர்களுமே பதில் சொல்லிவிடுவதில்லை. டொலோரஸ் போன்ற ஒரு சிலர் மட்டுமே இந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கடவுளின் அழைப்பிற்கு செவி கொடுக்கின்றனர். கடவுளின் அழைப்பிற்கு மனமுவந்து செவி கொடுத்த இன்னொரு நபருக்கு இன்றைய நாளில் நாம் விழா எடுக்கின்றோம். அவரே புனித அந்திரேயா. புனித அந்திரேயாவின் வாழ்வு பின்னணியில் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டுள்ள நமது வாழ்வில் நிலவ வேண்டிய 2 பண்பு நலன்களை பார்க்கலாம். முதலாவதாக, அந்திரேயாவின் தேடல். இயேசுவின் சீடராக இருப்பதற்கு முன்பு திருமுழுக்கு யோவானின் சீடராக விளங்கியவர் அந்திரேயா. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று திருமுழுக்கு யோவான் கூற கேட்டு பின்பு இயேசுவை பின்பற்றியவர். இது அந்திரேயாவில் விளங்கிய ஆழ்ந்த தேடலை நமக்கு எடுத்துரைக்கின்றது. வாழ்வின் அர்த்தம் என்ன, கடவுளை உணர்வது எப்படி, வாழ்வின் உண்மையான நிறைவு எங்கு உள்ளது என்கின்ற தேடல் அந்திரேயாவில் ஆழமாக இருந்திருக்க வேண்டும். இந்த தேடல்தான் அவரை முதலில் திருமுழுக்கு யோவானின் சீடராக மாற்றியது, பின்பு இயேசுவின் பின்னால் செல்ல தூண்டியது. இப்படிப்பட்ட தேடல் காரணமாகவே இயேசுவோடு தங்கிய குறுகிய காலத்திலேயே அவரை கண்டுகொண்டார். கண்டுகொள்வது என்பது இயேசுவை உணர்ந்து அனுபவித்து மகிழ்ந்ததை இங்கு நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்திரேயாவிடம் விளங்கிய 2வது பண்பு நலன், இயேசுவை பிறருக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை இயேசுவிடம் அழைத்து வந்தது. தான் அனுபவித்து உணர்ந்ததை அந்திரேயாவால் பிறருக்கு எடுத்துச் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. எனவேதான் தான் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை இயேசுவிடம் கூட்டி வருகின்றார். விவிலியத்தில் ஒரு சில பகுதிகளை பார்க்கலாம். யோவான் 1:40 முதல் 42 வசனங்களில் அந்திரேயா சீமோன் பேதுருவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றார். மெசியாவை கண்டோம் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு சொல்லி அவரை இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். யோவான் 6:8-9 வசனங்களில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். யோவான் 12:20 முதல் 22 வசனங்களில் சில கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வழி தேடிய பொழுது அவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகின்ற காரியத்தை செய்ததும் அந்திரேயாதான். இயேசுவை பிறருக்கு அறிமுகம் செய்ததோடு அவர்களை இயேசுவிடம் அழைத்து வரக்கூடிய பணியையும் செய்தவர் அந்திரேயா. இவ்வாறு இடைநிலையாளராக அவர் செயல்பட்டதன் காரணமாகவே அவர் ஒரு சீடராக, திருத்தூதராக இருக்கின்றார். அவர் இவ்வாறு செயல்பட்டதற்கான காரணமே அவர் பெற்ற அனுபவம்தான். அதாவது இயேசுவை கண்டுகொண்டதுதான். யோவான் 1:41. இன்றைய சூழ்நிலையில் நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறுமனே வார்த்தை சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் அனுபவம் சார்ந்ததாக, வாழ்வு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதே புனித அந்திரேயா நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது. ஜெபம். இறைவா, அந்திரேயாவிடம் இருந்த ஆழமான தேடலும் இத்தேடலில் நாங்கள் கண்டுணர்ந்தவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மன உறுதியும் எங்களிலும் இருப்பதாக. ஆமென்.